பல்லடம் சித்தம்பலம் நவகிரக கோட்டையில் பகவான்களையும் நட்சத்திரங்களையும் தரிசிப்போம் வாருங்கள். அருள் தரும் ராகு பகவான், அடுத்து வரும் நட்சத்திரங்களை தரிசிப்போம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம் வணங்கி மகிழ்வோம். அடுத்து வணங்க இருக்கும் பகவான் சனீஸ்வர பகவான். அருமையான காட்சியை கண்டு வணங்குங்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம், பூரம். பார்த்து வணங்கி மகிழுங்கள். அடுத்து நாம் பார்ப்பது அருள் தரும் கேது பகவான். பார்த்து வணங்கி மகிழுங்கள். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் நட்சத்திரங்கள் 12 உத்திரம், 13 அஸ்தம், 14 சித்திரை. வணங்கி மகிழுங்கள். அடுத்து நாம் வணங்கவிருக்கும் பகவான் சுக்கிர பகவான். இவர் அருள் கிடைத்தால் நாம் எங்கேயோ சென்று விடுவோம். அடுத்து நாம் வணங்க இருக்கும் நட்சத்திரம் 15 சுவாதி, 16 விஷாகம், 17 அனுஷம். நட்சத்திரங்களின் பலன் நம்மை நல்லவராக்கும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் பகவான் அருள் தரும் குரு பகவான். குரு பகவானை வணங்கினால் வெற்றிதானே நமக்கு. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் நட்சத்திரங்கள் 18 கேட்டை, 19 மூலம், 20 பூராடம். நாம் செழிப்புடன் வாழ நட்சத்திரங்களில் பார்வை வேண்டும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் பகவான் அருள் தரும் புதன் பகவான். இந்த கோயிலின் சிறப்பே இவ்வளவு தெய்வங்களையும் நாம் வணங்குவதுதான். அடுத்து நாம் வணங்கும் நட்சத்திரங்கள் 21 உத்திராடம், 22 திருவோணம், 23 அவிட்டம். அற்புதமான தரிசனம் அல்லவா? சித்தம்பலம் திருக்கோயிலில் மட்டுமே இப்படி நாம் தரிசிக்க முடியும். அடுத்து நாம் தரிசிக்கும் பகவான் அருள் தரும் சூரிய பகவான். அடுத்து தரிசிக்கும் நட்சத்திரங்கள் 24 சதயம், 25 பூரட்டாதி, 26 உத்திரட்டாதி, 27 ரேவதி. இந்த தரிசனம் எங்கே கிடைக்கும்? அடுத்து நாம் தரிசிக்கப் போகும் பகவான் அருள் தரும் சந்திர பகவான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தில்லை கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே,